அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, கலையாகும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. தாய்மார்களை, நாடு மற்றும் நல்லவர்களை, ஊர் மற்றும் உத்தமர்களை, காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாள பெருங்குடி மக்களை, ஆன்றோர்களை, சான்றோர்களை, ஊர் பெரியவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை, ஊர் நாட்டாமை அவர்களை, கோவில் பூசாரி அவர்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை சார்பவர்களை, இங்கே சிறந்த முறையிலே ஒளி அன்பொலி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ராஜா ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேலங்களை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை இணையதள மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு அண்ணா சுந்தரண்ணா அவர்களுக்கும் எனது அன்பு நண்பன் ஆடியூர் சகோதரன் விபிகே வேங்கை கருப்பையா அவர்களது நாடக கலைப்பு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆயமகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரை வணங்கிவிட்டு போலாமா? மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமைத்து பூவாடை காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா குடுக்கை பொம்மை முரசொலிக்க உரிமை மேலும் தான் ஒழிக்க சித்தான ஆடை கட்டி நீ சீரியல் திடம்மா மேல் மலைய நூறில் கோவில் வந்தே என் அண்ணால ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றே ஆதியிலே வந்திடம்மா நீயோ வந்திடம்மா மாகாளி திரிசூ
மயனூர் காரியே தாய மாதாளி திருத்தூரியே. அப்படி இருந்தாலும் எல்லாமல இறைவன் அந்த அரிகரசுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கிவிட்டு, ஆமா சந்திரனே, ஆமாமா போலாமா? அல்லு 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 இருமுடிதாகி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெட்டை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெட்டை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெட்டை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெட்டை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி. தேகம் சுவாமி கற்பூர தீபம் சுவாமி ஐயப்ப மாதம் கூறி கொண்டு ஐயன் நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி. கார்த்திகை மாதம் பாடையில் ஏற்றினாக விரதமிருந்து பார்த்த சாரதி மைந்தனே பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோம். திருமுடியெடுத்து எழுதி வந்து ஒரு மனதாக பேசை சொல்லி அருமை நண்பராம் மாமன் சொல்லுதி ஐயன் நண்பரை சேரிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி.
திருவண்ணாமலை வத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டி சிட்டாம்பட்டியிலே பிறந்தவன் இந்த சேதுபதி. எனது பெயர சேதுபதி, எனது மனையாள் பேர செம்பாகி. சந்திரனே, என்னை கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. என்ன பண்றீங்க? சாப்பிட்டு ஏன் அவசரப்படுற? இல்லனே, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தை செல்வம் இல்ல, சாப்பிட்டு விட்டு வேலை வெட்டியது பாப்பீங்களான்னு கேட்டேன். அண்ணே, கல்யாணம் ஆகி நீண்ட வருடமாகியும் அட போங்கனே குழந்தை செல்வம் இல்ல. ஆனால் இப்பொழுது எனது குல தெய்வம் யாரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணானே. அப்படியா? அடா, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. சரி, அப்புறம் ரிசப்ஷன் வைப்பாங்க. அது மாதிரி நீங்களும் பண்ணிருக்க வேண்டியதானே. முதல்ல பதிவு, அப்புறம் வரவேற்பு, அப்படிதானே? அண்ணே, பதிவு இறைவன் யார் யாருக்கு எதை எப்ப கொடுக்கணுமோ அதை சரியா கொடுப்பாங்க. நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்களா அண்ணே? ஆனால் சரி, இப்பொழுது எனது குல தெய்வம் கல்லழகர் அருளாலும் அந்த மதுரை மீனாட்சி அருளாலும் சரி அழகான ஆண் குழந்தைங்க. அப்படியா? அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கு? எனக்கு தான். எங்க நல்ல சுயப்பிரசவமா அண்ணே? ஓ, எனக்கு இல்லையா? வயிற்றை கிழிச்சு எடுத்துட்டாங்களா? எனது ஒத்துழைப்பினால் மலையாளுக்கு. சரி சரி. தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை எனது மகன் பிறந்த தினம். என் மகன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? வெள்ளைச்சாமி. அப்படியா? வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால் சரி வெள்ளைச்சாமி என்ற திருநாமம். ஒருவேளை சனிக்கிழமை பிறந்தா சனிக்கிழமை வச்சிருப்பியா? அட சண்டாளைகளா அண்ணே. சரி, சாதகப்படி சாதகமா எனது மகனுக்கு வெள்ளைச்சாமி என்ற திருநாமம். சரி, அதை தை மாதம் 3ஆம் தேதி மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மஞ்சி விரட்டுங்க. மஞ்சி விரட்டு மாடுபடி திருவிழா. ஏண்டா டேய், ஏண்டா கேனப்பையில, ஏண்டா கிறுக்கு பையில, டேய் நீ சோத்தத்துல வேற இல்லையா? சோத்தத்தை திட்டாயா? யாயா நீ ஓட்டு? ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா? உன் பக்கத்துல தானே உட்கார்ந்து தின்ன. அண்ணே, உங்களை சொல்றேன்னு நினைச்சீங்களா? அப்படியா? உங்களை இல்லங்க. சரி, என்ன பார்த்து கேட்டா யாரு? எனது மனையாள். நம்ம முண்டாட்டிகளா? ஆமாண்டாப்பா. உனக்கு 6 மாசம் எனக்கு அரச குத்தகை விட்டுருக்காங்க. என்னன்னு இப்படி கோவப்படுற? ஏன்னா கோபம் வராது. அப்புறம் நம்மள யாரு நம்மள ஒரு கம்பெனி இல்லையா? ஆமா ஆமா. இது யாரு? நீ என்ன சொல்ல வர? இது யாரு சீன் சொல்லுவான்? நம்ம கலைக்குழு சீனும்பா. ஆமா. இது யாரு? மிருதங்கம்மா. நம்ம மிருதங்கம்மா. ஆமா. இது யாரு? ஆல்ரவுண்டர். அது மாதிரி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பொதுவா எதை வேணா பங்கு போட்டுக்கலாங்க. சரி, கட்டின மனைவியை பங்கு போட்டுக்க முடியுமா? ஆமாப்பா. குடும்பம் கெட்டு போயிருமியா? குடும்பம் கெட்டு போயிருமா? சரி சரி. அப்படியா? டெய்லியா வந்து நிக்கிற அண்ணே. சரி, ஆமா. நான் எதிர விட்டேன் வாயில தாங்க. யார் வாயிலையா? இல்லங்க, வார்த்தையே. ஆமா ஆமா. அண்ணே, உனக்கு அழகான மனைவி. ஆமா. எனது மனையால் பார்த்து கேட்டா சரி ஏண்டா டேய் இப்படி ஊர்புறம் மாடு முடிக்க அலையிறியே? சரி, சண்டாளா போற வழியில மாடு முட்டி செத்து போயிட்டீனா? ஆமா ஆமா. டேய் நீ செத்து போயிட்டீனா நாளைக்கு யாருக்கு நாடகத்துக்கு வருவா? பெட்டிக்கு யாரு? ஆளு கிடைக்காது. என்ன பாத்துங்க, இன்னைக்கே டான்சருக்கு பரபல இப்பதான் ஜிஹெச்ல சேர்த்துட்டு வந்தோம். நம்மளே கொண்டு அட்மிட் பண்ணிடாதீங்க அண்ணே. சந்திரனே, சரி உங்களை இல்ல என்ன பார்த்து கேட்டா சரி ஏன் தெரியுமா? நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து பெற்றிருக்கிறோம். நீ செத்து போயிட்டீனா? சரி, என்ன என் மகன் வெள்ளச்சாமி யாரா பாத்துக்கிறது கேட்டா ஏன் தெரியுமா? நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க. காதல் அழிச்சா சீ தாங்க வரும். டேய், ஓ காதல். ஆமா அண்ணே. ஓ, என் பொண்டாட்டி பேச்ச நான் கேட்கல. உன் பேச்ச கேட்காத, அவ பேச்ச நான் பொண்டாட்டி பேச்ச கேட்காதே. நேரா கிளம்பிட்டேன். எங்க தெரியுமா? ஆமாமா, மாடு பிடிப்பதற்காக. சரி அண்ணே களத்துல இறங்கியாச்சு. களத்துல வாடிய திறந்துட்டாங்க. மாடெல்லாம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. ஆமாமா. மாட்ட பிடிக்கணுமா இல்லையா? பொண்டாட்டி சொன்னபடியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? 2 யோசனைங்க. அப்படியா? என்ன தடுத்துருச்சுங்க. என்னண்டு? காதல். ஆமா. சரி, எனக்கு இருக்கும்ல. என்னது? அது ஆசை பாசமியா? அதை காமிச்சால நமக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் கல்ல காட்ட முடியாதியா? அப்படியா? ஆசா மசாலா வரணும். அப்படியா? அண்ணே, என் மனைவியை காதலிக்கும் பொழுது ஆமா நான் எப்படி வந்து காதலிச்சேன்? எப்படி எல்லாம் காதலிச்சேன்? ஹல் 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 பாதாளே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வைத்து வண்ண பூ முடிங்கமா சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா.
இருந்தாலும் சரி. இந்த சேதுபதியாகப்பட்டவன் அப்படி எங்க பிறந்தேன் எப்படி பிறந்தேன் எப்படி எனக்கு என்ன விழா பிடிக்கும் என்ன விழா தெரியும் எடுத்து சொல்லணும்ல நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல அந்த வேலையை சரியா செய்யணும் சரியா செய்யுங்க போலாமா ஹலோ சிறந்த ஒரு ஒளிபரிக்கு இல்லையும் ராஜா ஆடியோ அருமையான ராஜா எனக்கு மதுரை மாவட்டமா மாநகரம் இல்லையடா மதுரை எல்லையடா எனக்கு மதுரை மாவட்டமா சண்டான சேதுபதி எனக்கு மானாமதுரை சேவல் கட்டா மதுரை மாநகரம் மதுரை சேவல் கட்டா எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை இந்த சண்டான சேதுபதி எனக்கு அருகிருக்கும் சிட்டாபத்தி யானமலை வந்த கடை சேதுபதி சக்கமட்டி வாராண்டா சேதுபதி எப்படி தெரியுமா எப்படி எல்லாம் எனக்கு மதுரை நல்ல சேதுபதி மாவட்டமா சேதுபதி இல்லையடா மதுரை உனக்கு மாவட்டமா உனக்கு எல்லையாடா மதுரை நல்ல சேதுபதி மாவட்டமா சேதுபதி இல்லையடா மதுரை உனக்கு மாவட்டமா உனக்கு எல்லையாடா அதன் அருகாமல் சிட்டாமட்டி சேதுபதி சக்கம்பட்டி ஆமா அது மட்டுமா நான் எப்படியாப்பட்ட குளத்துல பிறந்தேன் எப்படி நான் எப்படி எல்லாம் பேரு முகம் பெற்றோம் தெரியுமா எப்படி எல்லாம் பேர் பெற்று வாழ்ந்தீர்கள் சொல்லுங்க நான் தான் தெக்கத்திதான் அந்த கல்ல நடா தென்னாட்டு வீரநாடா வீரனடா சூரனடா சேதுபதி
மட்டுமாங்க? அது மட்டுமா? அண்ணே, ஏய், இந்த சேதுபதிக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? என்னென்ன பிடிக்கும்? சாராயம், சாராயம், கல்லு, கல்லு, கஞ்சா, போதை, கஞ்சா, போதை மூணையை போட்டுக்கிட்டு அந்த மதுரை மேல்மாசி வீதியில் நடந்து வரும் பொழுது, ஆமா, நான் எப்படியாப்பட்ட குடிகாரன் தெரியுமா? எப்படிப்பட்ட குடிகாரன்? யோ, ஏய், குடம் குடிப்பேன் சாராயத்தை. எத்தனை குடம்னே? அண்ணே, அண்ணே, நீல காலையில தூங்கி இருந்துச்சு எங்க போவ? நாங்க தூங்கணும் எந்திரிச்சோடனே முத டீ கடைக்கு போவோம், அப்புறம் வேலிக்காட்டு கடை. அப்படியா? ஆமா ஆமா. நான் எங்க தெரியுமா போவேன்? எங்க போறீங்க? சிங்காரி கிட்ட போவாங்க. யானே சிங்காரி என்ன நல்லா இருக்குமா? யோ, அந்த அம்மா நல்லா இருக்குமா? எத்தனை வயசு? நீங்க எந்த சிங்காரியை கேக்குறீங்க? இந்த நாங்க வந்து மேட்டுக்கு இந்த ஊறுகாய் பாட்டில் விற்குமா அந்த அம்மாவா? ஆமா ஆமா. ஊறுகால்லனே ஊரியல் பாட்டில். ஊரியல், ஊரியல் பாட்டில். அப்படியா? ஆமாண்ணே. அண்ணே, நான் சொல்ற சிங்காரி சக்கம்பட்டிக்காரி. சக்கம்பட்டியா? சாராயம் காய்ச்சிருவங்க. சரி அண்ணே, ஓ, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே சிங்காரி கிட்ட போயிட்டு, ஏனே காலையில தூங்கி எந்திரிச்சு சிங்காரிட்ட போய் என்ன பண்ணுவே? அவள்கிட்ட வாய் வைக்கலாட்டி சி அண்ணே தூக்கமே வராதியா? காலையில வீசாது. என்னதியா வாய் இது? யோ, ஓ, சாராயம். சாராயம்? ஆமா. அப்படியா? சாராயம் காய்ச்சிருவ. சரி, எப்படி தெரியுமா? எப்படி? எப்படி சொல்லுங்க. வாழைப்பழ தோலுரிச்சி பாலகில ஊற வச்சி வாழலையில் அப்பதலா காட்சி வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும், பார்க்கிறமே நாகுலதா பாலாட்டம் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சாராயம் குடிப்பாங்க இந்த சேதுபதி. அப்படியா? எப்படி எப்படி? எனக்கு கிண்ணியிலே அடட்ட சாராயமா 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 எனக்கு வருகறியா, இந்த கிண்ணியிலே உனக்கு சாராயமா ஏ சாராயமா அடக்கெடுத்து விடு உனக்கு வருகறியா, கிண்ணியிலே அடட்ட சாராயமா 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 அழகிரி எனக்கு வருவல்லா. கிண்ணியிலே சாராயம், வட்டியிலே எழுத்தி மீன் வருகதி. ஆமா, வட்டியிலே சாராயம், வாழை மீன் வறுவல், வாழை மீன் வறுவல். பத்தலங்க, பத்தாது போத பத்தல. உனக்கு பத்தாது அண்ணே. அண்ணே அது மட்டுமா? ஒரு சாராயம் குடிச்சாச்சுங்க. ஆமா ஆமா. போத ஏறல, ஏறாது. கல்லு தண்ணிய போட்டாச்சு. கல்லு தண்ணி போட்டாச்சா? போத பத்தல, பத்தாது. ஏங்க ஏங்க பெட்டிக்கடைக்கார? ஏய் நான் பெட்டி கடையா வச்சிருக்கிறேன். அப்ப அது என்னதியா? பெட்டிக்காரே. அதாங்க நானும் சொன்னேன். சொல்றாரா? சுருட்டு இருக்கா வேணுமாங்கிற? அப்படி சுருட்டு இருக்கா? சுருட்டு சுருட்டு அவர் வாயில வை. சுருட்டு ஆனமாருக்கு சுருட்டு இருக்கா? அப்படியா? ஆமா ஆமா. அவர் தான் கேக்குறாரு. ஏங்க சரி, உங்களுக்கு கசக்கிற பழக்கம் இருக்கா? அப்படின்னா உனக்கு கசக்க தெரியுமா தெரியாதா? பாண்டி, ஓ உனக்கு வேலைக்கு போறதுல அப்படியா?
அண்ணே ஆ, நான் எப்படி தெரியுமா? எப்படி? காலையில ஒரு கசக்கு, காலையில ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு, சரி, சாயங்காலம் ஒரு கசக்கு, கசக்கு. வரும்போது கூட கசக்கல் தான். ஆமா ஆமா, உங்க உடம்பு எம்பட எத்தனை வேணாலும் அந்த கசக்கு இருக்கலாம். நீ எதையா சொல்ற? நீ எதை சொல்ற? நான் கஞ்சாவை சொன்னேன். நாங்க வந்து சிஞ்சாவை சொல்றோம். ஓ, சிஞ்சாவை. ஆமா ஆமா. அண்ணே ஓ, கஞ்சா போடுவாங்க. சரி. எப்படி? எப்படி? நான் தான் கஞ்சா குடி. ஏய், அது எப்படின்னு இருக்கும்? என்னதுங்க? அந்த கஞ்சா கஞ்சா குடி. குடியா? சரி. நான் தான் கஞ்சா குடி. சண்டால போதையிலே 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 இந்த செருமாதி. கஞ்சா குடி, கஞ்சா குடி, போதையிலே 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 கட்டழகை சேதுபதி வாரேன் ஐயா. அந்த மத்தகல்ல அதா உருமகத்தி உருமகட்டி 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 அடிவளை மறந்த செருமாதி. இங்க வந்தாங்கல்ல வந்தாங்கல்ல உருமகட்டி 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 வாரேனடா அடலா சேதுபதி. ஏய் ஆ ஏய் 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 அடடா போதையிலே ஏய் போதையிலே ஏய் அடடா இந்த சேதுபதி. அடடா உருமகட்டி ஏ உருமகட்டி நான் வரியலகா அடடா வாரேனடா. அண்ணே போத ஏறிக்குச்சுங்க. ஏறிக்கிருச்சு. ஆமா ஆமா அண்ணே. ஆ. அது மட்டுமா? சரி. இந்த சேதுபதி ஆமா மதுரை மாவட்டம் மாவட்டம் சுற்று வட்டாரத்துல சுட்டு வட்டாரத்துல எங்க திருவிழா நடந்தாலும் எதுக்கு நீ பலூன் வைக்க போறீங்களா முதலா? அட பாவிகளா, ஆ. என்ன பார்த்தா பல்லு நிக்கிறமே தெரியுதா? இல்ல இல்ல மாத்தி சொல்லிட்டேன். அப்படியா? பஞ்சு மிட்டாய் தானே வைக்க போறேன். யோ ஓ இல்லங்க, ஆ, ஒயிலாட்ட ஆடுறது, ஆடுறது, கோல் அடிக்கிறது, ஆ, குனிய வச்சு குத்துறதியா? அண்ணே குனிய வச்சு குத்துறதுன்னா என்னன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணே. பாண்டி உனக்கு ம். எங்க ஆ, நம்ம சாப்பிட்டு வந்தோம்ல, ஆமா வரும்பொழுது பாத்தியா ஆமா என்ன கொண்டு வந்தாங்க? என்ன கொண்டு வந்தாங்க? பெண்கள்லாம் தலைமையில தூக்கிட்டு வந்தாங்களே, சாணி சட்டியா? ஓ வறண்ட பத்தி நோட்டு போதா? ஏ நீ தானே தலையில தூக்கிட்டு வருவாங்க. முளைப்பாரி. முளைப்பாரி. இங்க சொல்லு. முளைப்பாரி. ஓ ஓ முளைப்பாரி. ஏ முளைப்பாரிப்பா. யோ ஓ அழுத்தமா தெளிவா சொல்லியா? நம்மளுக்கு அப்படித்தாங்க வரும். முளை முளை பாரி பாரி முளைத்து வருது இல்ல, முளைத்து வர்றதுனால முளைப்பாரி. பாதி எங்கிட்ட சொல்லு. பாதி பாதியை பிரிச்சுக்கலாமா? ஆமா ஆமா முளை. எது உங்களுக்கு வேணும், எது எனக்கு? பாரிய நீ வச்சுக்க. பாதி முளை. நல்லா இருந்துட்டு போங்கய்யா. அண்ணே ஆ. முளைப்பறையை கொண்டு வந்து சரி. ஆத்தா வாசல் முளை வச்சு ஆ, பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி, கும்மி. அதாங்க குனிய வச்சு அடிக்கிறது. சரி மட்ட கும்மி, நீட்ட கும்மி, சரி. சந்து கும்மி, பொந்து கும்மி. அண்ணே ம்? அந்த சந்து கும்மி புத்து கும்மியை மட்டும் சொல்லுனே. அப்படியா? அடிச்சு சொல்லு. அண்ணே ஆ. தப்பா நினைக்காதீங்க. சரி. நம்ம ஊர் மைதானத்தை பாத்தீங்களா? அடடட 10,000 பேர் நின்று அடிக்கலாம். கும்மி அடிக்கலாம். கும்மி அடிக்கலாம். சில பேர் சும்மியா இருக்கும், சின்னதா இருக்கும் கிரவுண்ட். அத சின்னதா இருக்குங்க. ஆமா ஆமா. அப்படியா? பாத்தங்க வண்டியில. பாண்டி. அண்ணே ஆ, சின்னதா இருக்குங்க, ஆமா ஆமா. இடம் பத்தாது. சரி சந்து குள்ளி பொந்து குள்ளி அடிப்பாங்கல்ல, ஆமா. அதாங்க சந்து கும்மி. சரி நம்மளும் கும்மி அடிப்போமா? அடிப்போமா? ஆ. அடிச்சிருவோம். தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னடனாதிக தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னடனாதிக தன்னானே நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னடனாதிக தன்னானே நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னடனாதிக தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னடனாதிக தன்னானே நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னடனாதிக தன்னானே உறவுறம் ஆசரசரம் ஆத்மீக காரியக்கு சாமியத்தை மன மாரியம் சித்திர கோபிர கட்டவே சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபிர கட்டவே ஆலாபத்தை அழகு புகுந்து அத்தா வரல புஞ்சலி ஆட்டா வரல மூஞ்சோலை நன்னி நாதினம் நன்னி நாதினம் நன்னி நாதினம் நன்னாரே தன்னடனாதிக தன்னானே நன்னி நாதினம் நன்னாரே தன்னடனாதிக தன்னானே நன்னி நாதினம் நன்னி நாதினம் நன்னி நாதினம் நன்னாரே தன்னடனாதிக தன்னானே சாம்பத்தி இருந்து உறவுறம் ஆசரசரம் ஆத்மீக மன மாரியம் சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபிர கட்டவே சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபிர கட்டவே ஆலாபத்தை அழகு புகுந்து அத்தா வரல புஞ்சலி ஆட்டா வரல மூஞ்சோலை வந்தாச்சுங்க.
வந்தாச்சு. உரங்காம்பட்டி வந்தாச்சு. ஆமா. தை மாதம் 3ஆம் தேதி சரி உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு வந்தாச்சு. நான் மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல, என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். யாரு? முத்துராசு. முத்துராசு. ஆமாங்க. அப்படியா? எனக்கு உயிரை கொடுக்குற நண்பன். உயிரை கொடுக்குறவனா? நிறைய போய் சொல்றாங்க. அப்படியா? எங்க போய் குடும்ப சாக்கடை வந்துட்டு ஏமல பழிய போடுறான். அப்படியா? சண்டாளா முத்து வரட்டணைக்கு சேதுபதி அழைத்தாரென்று அதிவிரமா நாடு ஓடிவாரே. மஸ் பத்தாதுரா, இறக்கி விடுறா. மைக்கு கேட்கிறேன், வந்திருக்கிறேன், வேணுங்கிறவ கொடுத்துக்குங்க. ஏய் உள்ள ஒருத்தர் இருக்கிறேன், மைக்கு கேட்கிறேன். மைக்கு கேட்கிறேன். மரதேமம்மா மைக்கு. நீ இதே ரொம்ப நாளா சங்கத்திலேயே தூங்குறேன். அதனால சரி, சேதுபதி அழைத்திருக்கார். ஒரு அன்பான வேண்டுகோள், விழா கமிட்டியோட சொல்ல சொன்னாங்க, அதை சொல்ல மறந்துட்டு யாரும் கோவிச்சுக்காதீங்க. அந்த யாரும் ஒன் சைடா படுத்திருக்காது, எல்லாம் கரையான் பிடிச்சிருமா, திரும்பி நேச்சும் படுங்க. ரொம்ப நேரமா படுத்த மாதிரியே படுத்திருக்கிறீங்க நண்பா. சரி நண்பா, தாங்கள் அழைத்த காரணம்? எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன? முன்ன எப்படி வந்த? முன்ன பப்புனு மாதிரி வந்தேன். டேய், நெத்தியில ராமம் போட்டேன். நாம யாருக்கு போடுவாங்க? பண்டாரம் கோயந்தானுக்கு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. வேணாம், நீ பாடினாவே அடிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் மாருக்கு 5வது பிரதம விழா ஆலகுலமா நடந்து வருகிறது. வர வழியில பாத்தியா? பார்த்தனே. என்னடா பார்த்த? வெள்ளச்சாமி பவுடர் போட்டு இருக்கிறேன். டேய், அட பிறந்த நாள் கொண்டவருக்கு பவுடர் போட்டு இருக்கிறாப்பா சக்கம்பட்டியில. ஆமா, என் மகன் வெள்ளச்சாமி இன்னைக்கு 5வது பிறந்த தினம். வீட்டுல பிறந்த நாள் விழா கோலாகலமா நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா கையில 10 பைசா காசு இல்லடா. எப்படி இருக்கும்? நம்மளா யாரு? குடிகார பிடிகார பயலுங்க. பிடிகாரனுங்க. ஆமா, மாடுபடி வீரனுங்க. மாடுபடி வீரனுக்கு. டேய் முத்து அண்ணே, வணக்கம். என்னது நக்கமா? வணக்கம். டேய் முத்து அண்ணே, அங்க பாத்தியா? எங்கனே? தொலைவுல பாத்தியாடா? ஆத்தாடி, திரும்பி பாடுறா. பாத்துட்டேன்டா. என்ன தெரியுது? ஒன்னும் தெரியலை. எவன் முன்னாடி பத்தினியோ நல்லா தெரியுது. மாடெல்லாம் கூட்டமா வந்துட்டு இருக்குது. டேய் முத்து, வெள்ளை மாடு, காரி மாடு, செவல மாடு, புளு கலர் மாடு. ஒன்ன சொல்லல, நீ கோச்சுக்காத. ஏண்டா? நான் உள்ள ஒரு மாடு இருக்குது, அத சொல்ல. புளு கலர் மாடு தெரியுதா? நீங்க மாடா அப்படி சொல்றா? நீங்க மாடா இல்லடா, யானை. தம்பி, யானைக்கு மதம் முடிச்சா என்ன நடக்கும்? நீ வாட்டில போட்டு மிதிச்சிருவேன். ஒரு நாள் மிதிச்ச மிதி 4-5 டேப்பு போட்டிருக்கிறேன். எப்படி மிதிக்கும்? ஆமா, என்ன ஆண்டவே எல்லாத்தையும் படைச்சேன், உனக்கு ஒரு தும்பிக்கையை மட்டும் படைக்காம போயிட்டேன். பாத்திருக்கேன். தும்பிக்கைய பாத்திருக்கியா? பாத்திருக்கிறேன்னா சரி சரி. எப்படா பார்த்த? ஒண்ணு கிடைக்கிற. அட பாவி, சத்தியமோ நான் கூட்டு போக கூடாதுடா. ஏன்? துணைஞ்சு கூட லைட் பிடிக்க சொன்னியா நீ? நீ அந்த விலைக்கு தான் கடைசி வரைக்கும் அந்த அண்ணே விளக்கு பிடிக்க மைக் வரதுராமா. ஆளு பாத்துக்க. நீ நல்லா இருக்குவியா? வீடு நல்லா இருக்குதா? கேள்றா. வீடு நல்லா இருக்குதா? டேய் முத்து, அந்த ஜன்னல்ல ஓட்ட வை. பாண்டித்துறை உன்னை தண்டை கடிக்கிறியா? அதற்கு முன்பாக குல வழக்கப்படி ஆட்டப்பட்டத்தோட எப்படி போகணும்? நான் சுதி பாண்டோம்னா அப்படித்தான் செய்வேன். அடி எனக்கு சேர்த்து தான் தள்ளும். இல்ல நீ பாடுன பொறு காசு என்றார் அட்ட அன்பில். வரலையே, ஏன் கத்துற? டே முத்துராசு அண்ணே, அது வள்ளி திருமண நாடகம். சரி நீ பாடுனே. இது என்ன நாடகம்? இது காத்தவராய நாடகம். பாண்டிச்சாமி நாடகம். சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகாரண்டா, சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகாரண்டா. பொறுப்பா திருப்பதி கோயில் உண்டியல் ஆட்டுறேன், கொடுங்கட்டும் பொறு. எது வாமப்பா? வாமப்பு. நீ கையை அங்கிட்டு தள்ளி வச்சு நீட்டு, ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்குது. சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகாரண்டா, சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகாரண்டா.
ஆமா இவன் ஆடுறத பார்த்தா எனக்கு சைக்கிள் ஓட்டுற அனுப்புதே இருக்குது. மேட்டுல மிதிக்க முடியாம மிதிச்சு ஏறுவாங்க வாரு. அப்படித்தான் எனக்கு என்ன போறது. இப்ப பொறுமையா போங்க. உங்க உருவத்துக்கு நீங்க வேகமா போறீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் வச்சு நான் 4 ஸ்டெப் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மனுஷனை பாரு. ஆட்டத்திலே சிங்கமாடாம் சேதுபதி அழகுதுர வீரனாடா. ஆட்டத்திலே தங்கமாடாம் சேதுபதி அழகுதுர வீரனாடா. ஆடுறா என்னடா நீ கபடி விளையாடுற? உதச்சு கொண்டு விடுவான் போல. ஐயோ ஆடலாம் தம்பி. மேடை சின்ன மேடை. சரி எங்க எங்க இறங்கி ஆடனா? நீ மட்டும் உள்ள வாடா. மெதுவா சொல்ல மத்த கூப்பிட்டாடா. நீ மட்டும் உள்ள வா. ஆட்டத்திலே சிங்கம் ஆட்டத்திலே சிங்கமாடா பாண்டிதுர அழகுதுர வீரனாடா. ஆட்டத்திலே சிங்கமாடா சேதுபதி அழகுதுர காரேனாடா. என்னடா பண்றானே? டாடா ஏச தள்ளுறியா? ஆட சொன்னாங்களா? முண்டிய பாட சொன்னாங்களா? அது என்னடா குண்டி பஞ்சார கூட கமுத்து போட்ட மாதிரி தம்பி. எந்த ஐயப்பா வஞ்சகன உடம்பு. ஆமாடா ரொம்ப பெரிய இதை சொல்றாங்க. குண்டா இருக்கேன் பூரா வஞ்சம் இல்லாத சூனு பிடிச்சவன். ஒல்லியா இருக்கேன் சூனு பிடிச்சவனா? சூத்துவத்தியா இருக்கடா. என்ன பண்ற இருக்கிறவன் வச்சுக்கிறேன். அப்படியா? ஆனா நீங்க எந்த ஊர்லடா எந்த கடையில பேண்ட் வாங்குற? இந்த லெக்கின்ஸ் பேண்ட் ஏண்டா? ஏய் இல்லப்பா அவனுக்கு தெரியல. ஏன் முண்டாடி காவாசி அளவு 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 பாக்குறேன். பாண்டி என் முண்டாடி அமுச்சு விட்டா மாவு மில்லுக்கு. அங்க தொங்கிட்டு இருந்துச்சு 2 குழாயில. அட மாவு குழாய் தாயா கழட்டி கொண்டு வந்துட்டு. அது போடுறது இல்லடா. ஏன்டா என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கி கொடுத்தா தானடா போடும். இங்க வாடா. சைஸ் பார்த்து ஏத்து. நீ பேசு. மாமா என்ன மாமா தள்ளு. ஏ முத்துராசு வந்தாச்சு. மாடு பிடிக்க வந்தாச்சு. மாடு பிடிக்க. ஏ முத்து தள்ளதலன்னு சொன்னீங்கல்ல இல்ல இழுத்து வாசிக்க சொல்லுங்க. டேபிள நல்லா இழுத்து டேய் முத்து படுத்து வாசிக்கன்னா எல்லா வேலையும் பாப்பா. டேய் சரி எந்த மாட்டுல அதிக மனம் கட்டிருக்காங்களோ அந்த மாட்டை ஒரே புட்டி விட்டி பிடிக்கிறோம். இந்த கையை அங்கிட்டு வச்சுட்டு பேசு. ஏண்டா எனக்கு பயமாவே இருக்குது. டேய் முத்துராசு அண்ணே கவலைப்படாத. கவலைப்பட மாட்டேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிற. அப்படியா? ஆமா. பேர் சொல்லும் போதா ஆர்எஸ் பிரபாகரன் சேதுபதி பாண்டிமுனியாக இல்ல அதுக்கு முன்னாடி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி என்ன மறந்து வச்சா? இவன் என்ன பண்றான்? ஆவேச புயல் ஆவேச நடிகர் சார். இவன் என்ன சொன்ன வரவலாம் போட்டு மிதிச்சு கொல்றானா? ஆமா. டேய் இது என்னடா அந்த காலத்து தூணு மாதிரி வச்சுட்டு படுற பப்பல்காரம்பரம் கொண்டா எப்படித்தான் தாங்குவேன்? அப்படியா? உன்னால 4 பேர் ஜிஹெச்ல நடக்கிறேன். யாரா? நானும் ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறேன். என்னைய முடிஞ்சோன்னா இன்னொருத்தன் வருவேன். அவன் சரியாகி அவனும் முடிஞ்சோன்னா அவன் அடுத்து இன்னொருத்தன் வருவான். ரங்கராஜ் ரத்தின பாவம் அவங்க எல்லாம் நானாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் குண்டா இருக்கிறேன். அவங்க எல்லாம் விளக்கம் குச்சி மாதிரி ஒடிச்சுட்டு போயிருவாங்க. 5 நாள். முத்து எந்த மாட்டை அதிக மனம் காட்டிருக்காங்களோ சரி அந்த மாட்டை ஒரே பிடிக்கிறோம். எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன சந்தேகம்டா? உன்னை அந்த ஊர்ல பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு மறுபடியும் கிளப்புடா போறேன். நீ முன்னாடி போய் ஏறு, நான் பின்னாடி வந்து ஏறுறேன். ஆழ்ந்த பேச நீங்க பின்னாடி வந்து ஏறுறதுக்கு அதான வாத்தமா இருக்கும். அதனால தான் சொல்றேன் திமுக பிடிக்க முடியும். ஆமா கிளப்பு போடாமா? நீ ஓர மாதிரி நான் மாட்டை பிடிச்சிட்டு வரேன். மாடு முடி முத்துராட்சி வீரனாடா மயில கால சூரனாடா அடமாடு முடி முத்துராட்சி வீரனாடா முத்துராட்சி மயில கால நீ சூரனாடா ஆட்டத்தில சிங்கமாடா மாடு பிடிக்க போறேடா போறேடா மாடுபுடி வீரனடா மாடுபுடி வீரனடா முத்துராசு மயிலக்கார சூரனடா மாடுபுடி வீரனடா முத்துராசு மயிலக்கார சூரனடா புறா புறா டேய் கொடுத்துருச்சுடா கடவாயில. டேய் என்ன பண்ண? கொஞ்சம் மிஸ் எனக்கு செலா குத்திருப்பாங்க. டேய் இது என்ன கிராஸா பண்ணீங்க? மாடு முட்டை வருதுனே. இது சல்லிக்கட்டு மாடு. நான் கூட ஊம்பும் பூ மாடு. என்ன மாடு? பூம்பும் பூ மாடு. ஏய் பூம்பும் ஏண்டா
டேய் முத்துராசு, வேகமா போனீல. ஆமா. சாராய மட்டும் உனக்கே கேக்குறீல. ஆமா. மாடு பிடிக்கணும்ல. என்ன மாடு மயிறு ஆப்பிடாதா? முட்டை முட்டை வரும். வீட்டுல மட்டும் 4 மாடு பிடிக்கிற 5 மாடு பிடிக்கிறாங்க. அது புள்ளக்காரி மாடு. புள்ளக்காரி மாடா? எப்படி இதை பிடிப்பீங்க? அது அடியில தண்ணியை தெளிச்சுட்டு விளக்கணையை போட்டு விடுவோம்னா குன்னிக்கிட்டு போய் நிற்கும். டேய், அத கறவை மாடுறா பாவிப்பையில. அந்த மாடு பிடிச்சா தாண்டா நமக்கு ஏத்துக்குது உடம்புக்கு. ஏன் சகல? சொல்லு மாமா. சகல மாமாங்கிற. ஆமா, என் முண்டாட்டிக்கு ஐடியா பண்றேன். என் முண்டாட்டி ஈக்காங்குச்சி மாதிரி நீ எல்லாம் படுத்து எந்திரிச்சுன்னு அத்தாடி தோசை கரண்டியை போட்டு தான் எடுக்கணும். ஏய், வருமாடா தோசை கரண்டிக்கு? வராது. அது வராதா? நீ ரோடு ரோலர் மாதிரி உருட்டி விட்டா கிட்டு 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 கிட்டு. ஐயோ அண்ணே, ஏன் திருப்பி வந்துருச்சா? ஒண்ணு இல்ல. யார் மதுரைக்காரன். டேய், வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்தவன். அப்ப நாங்க என்ன மலேசியாக்காரங்களா? அப்ப பிடிக்க வேண்டியதானே? முட்டை வருதுல்ல. டேய், நீ ஓரமாயிரு. 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 நான் போறேன்டா. நான் ஓரமா தான் இருக்கிறேன். நீங்க தான் போறீங்க. அண்ணே, மாடு பிடிக்க போறேன். போறியா? போலாமா? போலாமா? போறியாவா? இல்ல போறீங்களானே. நான் ஓரமா தான் இருக்கிறேன். நீங்க தான் போறீங்க. முன்னால சீருது மயிலக்காலே, பின்னால பாயுது மஞ்சக்காலே, அடக்கி ஆடுது முரட்டுக்காலே, முரட்டுக்காலே. நெஞ்சத்தில் அச்சமில்லை, யாருக்கு பயமில்லை, வாராத வெற்றி வரும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம், ஆடுவோம் பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்த காடுவோம் என்னாலுமே. புடா புடா சேதுபதி, புடா பாட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, புடா புடா. ஐயோ ஐயோ. டேய் முத்துராசு, இதுக்கு டேய் இத காப்பாத்துடா. மகாபிரபு. டேய் முத்து. ஹரே ராம். காப்பாத்துடா. அரே ஹரே ராம். அரே பாகோ. குச்சு குத்து வந்தாங்க. டேய், யாரு குச்சு குச்சு. அரே டேய் முத்துராசு. ஐயா. டேய் நண்பா, இத காப்பாத்துடா. முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கிறேன்டா. டேய் முத்து, இத மாடு முட்டிடுச்சுடா முத்து. என்ன குட்டியாட்டிக்கிட்டே வா. டேய் முத்துராசு. டேய் குடல்ல குத்திடுச்சுடா. எங்கடா கைய போடுற? இரு நண்பா, கருப்பு டவுசர் தெரியுது. டவுசரை மட்டும் போடுறா. வேற எதுவும் பிடிக்க மாட்டேன் நண்பா. டேய் முத்து, நண்பனுக்கு தொண்டை கட்டி அடிச்சு குருண மரத்தை எடுத்துட்டு வாங்க. டேய் முத்துராசு, ஓய், என் பொண்டாட்டி சொன்னடா முத்து. என்னன்னு? ஏன் பொண்டாட்டின்னு தான் சொன்னா. நம்ம பொண்டாட்டி என்னடா சொன்னா? தம்பி, ஏன் பொண்டாட்டி. அண்ணே, உன் பொண்டாட்டி வேற, என் பொண்டாட்டி வேறயா? வேணாமுனே. ஏனே? பாவம் இப்பதான் நல்லா இருக்கட்டும்டா பாவி. டேய் முத்துராசு, என் பொண்டாட்டி சொன்னடா முத்து. என்னன்னு? போவாதீங்க போவாதீங்க. என் கனவா பொல்லாத சொப்பன நாண்டு கண்டு இது கட்ட பொம்மை நடமே. இல்லடா முத்து, போவாதீங்க போவாதீங்க. மாடு பிடிக்க போவாதீங்க. ஐயோ, நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி நண்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான்னு சொன்னாடா. டேய் முத்து, டேய் நண்பா, என் பொண்டாட்டி பேச்சை கேட்காம நான் போயிட்டேனா முத்துராசு. பொண்டாட்டி பேச்சை கேட்க தெளிவா சொல்லுப்பா. என்ன மாடு முட்டிருச்சு. டேய் நண்பா, நான் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். என் ஈரக்கோலைய சரிஞ்சு போச்சு, உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஒரு அன்பான வேண்டுகோள். வேண்டா எனக்காக ஒரு 45 கிலோ சட்டி ஒண்ணு இருந்தா எடுத்துட்டு வாங்க. எதுக்குடா? ஈரக்கோலை சரிஞ்சிருச்சா? அதுக்கு அதுல புடிச்சாதான் பிடிக்க முடியும். டேய் முத்துராசு, ஏன்டா நெளியற? துண்ட போட்டு கட்டா. என்னடா சாமி சாமி, இப்பதான் மூச்சு குத்து புடிச்சிருக்குது, நீ ஏன்டா அமுக்க? டேய் முத்து, துண்ட போட்டு கட்டா முத்து. இத காப்பாத்துற முத்துராசு. அங்க இருக்கு வர வாங்க. அது குறங்க மசர புடிங்கடங்க. நண்பா லோப்லையா? இருப்பா இருப்பா. கட்டா எம்மல எம்படு பாசம் பார்த்தே நண்பனுக்கு. ஆத்தாடி துண்டா வத்தலடா. டேய் முத்துராசு, துண்டு பத்தல கவலைப்படாத. ஓ கோமர தவுத்து குறா. நான் கோமர கட்டறது இல்லப்பா. அத உருண்டை தெரியுது. வெயிலுக்கு வெக்கையா இருக்குன்னு பிரியா விட்டுட்டேன். பிரியா விட்டுட்டியா? ஆமா. டேய் முத்துராசு, ஓய், என்ன மாடு முட்டிருச்சு, நான் செத்து போயிட்டேனா? ஓ மொட்டாட்டியை நான் பாத்துக்கிறேன். டேய் முட்டாட்டி நீ பாத்துக்கறியா? அது தக்கா வேணும்டா. பத்திரமா பாத்துக்கிறேன். சரி சரி. டேய் முத்துராசு, டேய் நண்பா, இத்தனை நாளா ஒண்ணு முன்ன பழகுனமே தம்பி, இப்போ ஒண்ணு விட்டு தனியா சாக போறேன். ஒரு நிமிஷம்டா. ஏண்டா என்ன ஃபர்ஸ்ட் எய்டுக்கா கை போடுற கையற முதல்ல. இப்படிதான் கை போடணுமா? அப்படிதான் போடணும், உனக்கு தெரியாது பாரு. டேய் முத்துராசு, டேய் நண்பா, ஓய், இத்தனை நாளா ஒண்ணு முன்ன பழகுனமே அங்க இப்போ ஒண்ணு விட்டு தனியா சாக போறேன். சரி, எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அதுக்கு நீ என் கூட வந்துடுறியாடா? ஆமாடா, அம்மா ஐயா டூர் போறாரு, போயிட்டு திருப்பிட்டு வரதுக்கு. டேய் முத்து, அங்க பாரா, யாரோ ஒருத்தன் எருமை மேல வரான்டா முத்து என்ன கூட்டு போறதுக்கு. அடா, அது எப்படி இங்க ஒரு எருமை இருக்குது, அங்க எப்படி எருமை? யாரடா சொன்ன? உள்ள ஒரு எருமை இருக்குது. கட்டி போட்டிருக்கியா? ஆமா. டேய் முத்துராசு, எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது, நாக்கெல்லாம் வர்றது. டேய் முத்து, நான் செத்து போயிட்டேனா
நான் செத்து போன விஷயத்தை என் மகன் வெள்ளச்சாமிக்கு தெரியாம வளர்க்கணும்டா முத்து. அப்படியே எனக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அவனுக்கு வளர்க்கணும்டா. உன்னைய மாதிரியேவா? சரி வளர்த்துறேன். அப்படியா? ஏ முத்து, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். வளர்ந்து பிறந்து விட்டோம் பெரும் மரணம் வளர்ந்து விட்டோம். வளர்ந்து பிறந்து விட்டோம் பெரும் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்று அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. பாடிய உருட்டி உள்ள தள்ளிட்டல்ல. ஐயோ கொஞ்ச நேரத்துல என்னைய பாடி ஆக்கியிருப்பான்டா. ஏடா நமக்கு எலிக்குள்ள எலி இடிக்குள்ள மாட்டின மாதிரி தூக்கிட்டு சுத்துறான்டா கரகரன்னு. அப்படியா? ஏ இவனெல்லாம் யாராப்பா சேதுவதியா போட்டது? ஏனே நாலுல இருந்து இவனை செம்பியாடு மேய்க்க போடுங்கடா. ஏய் என்ன மாசம்? இதா சித்திரை மாசம். ஏய்